ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலியில் 95% ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஒரு பியூட்டிஃபுல் டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னா, டோன்ட் கம்பேர் யுவர் ஃபேமிலிஸ் வித் அதர் ஃபேமிலிஸ். ஓகே, உங்கள் குடும்பத்தை எந்த காரணத்தையும் முன்னிட்டும் மற்ற குடும்பத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. ஈச் ஒன் இஸ் யூனிக், ஈச் ஃபேமிலி இஸ் யூனிக். நீங்கள் இதை கம்பேர் பண்ணாமல் இருந்தீங்கனாலே, எஸ்பெஷலி லேடிஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ், இதை நீங்கள் கம்பேர் பண்ணாமல் இருந்ததுனாலே மேக்ஸிமம் 95% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி. ஸோ அவன் நெக்லஸ் வாங்கி கொடுத்தான், நீ சில்வர் செயின் தான் வாங்கி கொடுத்துருக்க. அவன் 10 lakhs ஏர்ன் பண்ணுறான், நீ ஒரு 50,000 தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்க. அவன் கார் வச்சுருக்கான், நீ பைக் வச்சுருக்க. நீங்கள் இப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ கான்ட் லிவ் எ ஹாப்பி லைஃப். ஏன்னா நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒன்றை விட ஒன்று எப்போவுமே பெட்டராக தான் இருக்கும். ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய வாழ பழகிக்கோங்க, விச் எவர் இட் மே பி. ஓகே, ஸோ ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் வித் அதர் ஃபேமிலிஸ். இஃப் யூ ஆர் கம்பேரிங் யூ கான்ட் அவாய்ட் டிப்ரெஷன். நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் டிப்ரெஷனை தவிர்க்கவே முடியாது. நல்லா யோசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு 1 crore கொடுக்குறேன். ஓகே, டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் 10,000 இட்லியாக சாப்பிட போகிறீங்க. 10,000 இட்லி சாப்பிட்றீங்களா? நான் 1 கோடி ரூபா கொடுத்தா. அதே மாதிரிக்கில் 6 இட்லி, கட்டி சட்னி, சாம்பார், அதே மாதிரிக்கில் தான் நீங்கள் 10,000 சேலரி வாங்கும்போது என்ன சாப்பிட்டீங்களோ அதுதான் 1 crore வாங்கும்போது சாப்பிட போகிறீங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் வித் அதர் ஃபேமிலிஸ். ஓகே, வாட் காட் கிவ்ஸ் யூ பெஸ்ட் ஃபார் யூ. ஏன்னா உங்கள்கிட்ட ஒன்று இருக்கிறது அவங்ககிட்ட ஒன்று இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ 10 acre வீடு நான் வாங்கி கொடுத்தாலும் மேக்ஸிமம் நீங்கள் காட்டு வாங்கி படுக்க போகிறது 6 feet தான். ஓகே, அதுக்காக அவன் அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான், அவன் ஹஸ்பண்ட் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறான், அவன் ஹஸ்பண்ட் அங்கே போகிறான் இங்கே போகிறான்னு பொழுதுனைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு நாள் இரிட்டேட் ஆகுங்க. இட் வில் end up breakup or divorce. Okay, please avoid that. Please don't ever never compare with your family to others. இதை நிறைய பேர் கம்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க சேஞ்ச் ஆவாங்க. ஸோ இதை மாதிரிக்கெலாம் நல்ல டிப்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.